அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதில் அரபி வல் அஜம் இமாமி மக்கத்த வல் மதீனத்த வல் ஹரம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் சிதுஹு யா ரப்பி ஷரபன் வ முஹாபத்தன் வ தஅலீமா. மஆஷரல் முஸ்லிமீன ரஹ்மக்குமுல்லாஹ். ரவல் புகாரி வல் முஸ்லிம் عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا وانصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத்து செய்வானாகவும், இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழன் பேசக்கண்டு நீங்கள் வாய்மூடு என்றாலும் கூட சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்று அரும நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, மற்றுமுண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العليم. عن رفاعة بن رافع الزرقي رضي الله تعالى عنه وكان من أهل بدر قال جبرائيل عليه السلام إلى النبي صلى الله عليه وسلم فقال ما تعدون أهل بدر فيكم قال من أفضل المسلمين أو كلمة نحوها قال وكذلك من شهد بدرا من الملائكة رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்குடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறை நேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் குறிப்பாக இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசருமாகிய அல் குத்புர் ரப்பானி வல் கௌதுஸ் சமதானி ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் நவைத்துல் இத்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும்
எம் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்ல உபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ரமலானுடைய 16வது நோன்பை நோற்றவர்களாக சங்கை மிக்க பரக்கத் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய ஜும்ஆ பேருரையுடைய தலைப்பு வரலாறு சொல்லும் பத்ர் யுத்தம் என்ற தலைப்பிலே எம்முடைய ஜும்ஆவுடைய பேருரை இருக்கும் என்பதையும் உங்களுக்கு அறியப்படுத்துகின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம் என்றால் அது பத்ர் யுத்தம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 சஹரில் ஆரம்பித்து மதியம் வரை நடைபெற்ற அந்த யுத்தம்தான் பத்ருடைய முதலாவது யுத்தம். இஸ்லாமியர்களின் முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். கண்ணியமானவர்களே, இது வெறும் மண் மீதான போர் அல்ல, ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையில் ஏற்பட்ட மிக பெரும் கொண்ட ஒரு போராட்டம் தான் இந்த பத்ர் யுத்தம். இன்று உலகத்திலே 190 கோடிக்கு அப்பால் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அத்தனை முஸ்லீம்கள் வாழ்வதற்கு காரணமானவர்கள் அந்த 313 சஹாபாக்கள். அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால், அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை தரவில்லை என்றிருந்தால், இன்று நாங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதற்கோ அல்லாஹ்வை வணங்குவதற்கோ இந்த உலகத்தில் யாரும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த பத்ர் யுத்தம் என்பது சுமார் 15 வருட கால யுத்தம். காபிர்கள் முஸ்லிம்களோடு 15 வருடமாக 70க்கு அதிகமான தாக்குதல்களை செய்தும் 15 வருடங்களை கடந்து அல்லாஹ்வினால் உத்தரவிடப்பட்ட யுத்தம்தான் அந்த பத்ர் யுத்தம். அதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் பொறுமை காத்து கொண்டிருந்தார்கள். ஒன்றா இரண்டா யோசித்து பாருங்கள். சொந்த பிறந்த ஊரிலே எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை விதமான இன்பங்கள் துன்பங்கள். பிறந்த ஊரிலே சுமார் 14 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை கொலை செய்வதற்கு குறைஷிகளுடைய முயற்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஷைப் அபி தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே 2 வருடம் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணியவர்களையும் 2 வருடமாக கைதிகளை போன்று அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது, பேச முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது என்ற தடைகளை போடுகின்றார்கள் அந்த குறைஷி காபிர்கள். எந்த அளவுக்கென்றால், இப்படியான இந்த இக்கட்டான நிலைமையில்தான் அன்று சஹாபாக்களுடைய பிள்ளைகள் மலம் கழிக்கும் பொழுது ஆடுகளுடைய விட்டைகளை போன்று மலம் கழித்தார்களாம். சகோதரர்களே, ஏன் தெரியுமா? சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, இளைய தண்ணீர்ல தொட்டு சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள், இளைய தண்ணீர்ல தொட்டு சாப்பிட்டார்கள். அதனால் சஹாபாக்களுடைய பிள்ளைகள் ஆடுகளுடைய விட்டைகளை போன்று மலம் கழித்தார்கள் என்று வரலாறுகள் சொல்கின்றன. ஒன்றா இரண்டா சோதனை? தொழுது கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
புனிதமான மேனியிலே ஒட்டகத்துடைய குடலை போட்டதை மறக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து செல்கின்ற பாதையிலே குழிகளை தோண்டியதை மறக்க முடியுமா? எத்தனையோ கொலை முயற்சிகள், எத்தனையோ துன்புறுத்தல்கள், இவைகள் அத்தனையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைக்கின்றது. சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, சாறை சாறையாக சஹாபாக்கள் ஒளித்து ஒளித்து மறைமுகமாக ஹிஜ்ரத் போகின்ற நிலைமை. அவர்கள் அவ்வாறு ஹிஜ்ரத் சென்ற பொழுதும் சொந்த சொத்துக்களை கொண்டு போவதற்கு அனுமதி இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு வெளியேறின தருணம் சஹாபாக்கள். சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். உடுத்திருந்த ஆடைகளை கூட கலட்ட வைத்து விட்டுத்தான் அனுப்பினார்கள் அந்த குறைஷி காவிர்கள். சகோதரர்களே, இப்படியான சோதனைகளுக்கு மத்தியில் அவர்கள் மதீனாவை சென்றார்கள். மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நேரத்தில் தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, 115 வருடத்துக்கு பிறகு 70க்கு மேற்பட்ட பிரச்சினைகள், கஷ்டங்கள், இந்த காபிர்களுடைய தொல்லைகள், சண்டைகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதி, திரும்ப அடியுங்கள் யா ரசூலல்லாஹ். இப்படியான தருணம். இந்த பத்ர் யுத்தம் என்பது யுத்தமாக நடைபெற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் விரும்பவில்லை. அது யுத்தம் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறைஷிகளுடைய ஒரு வழக்கம் இருக்கின்றது. குறுகிய நேரத்துக்குள் பத்ர் யுத்தத்தை முழுமையாக சொல்ல வேண்டும் என்பதனால் சுருக்கமாக சொல்லலாம் என நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, குறைஷிகளை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். இந்த குறைஷிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த குறைஷிகள் வருடத்திலே 2 பயணங்களை தேர்ந்தெடுப்பார்கள். ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், குளிர்காலத்திலே ஒரு பயணம், கோடை காலத்திலே ஒரு பயணம். கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர்காலத்திலே ஒரு பயணம். இந்த பயணத்திலே அவர்கள் செய்வது என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? குறைஷிகளுடைய ஒவ்வொரு வீட்டிலுள்ள ஒவ்வொரு சொத்துக்களையும் மொத்தமாக முதலீடாக செய்யப்பட்டு, குறைஷிகளுடைய ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சொத்துக்கள் முதலீடாக செய்யப்பட்டு, அத்தனை சொத்துக்களையும் தொழில் செய்வதற்கு தகுதியான ஒருவரை தலைவராக ஆக்கி அவரை சிரியாவுக்கு பயணத்திற்காக வேண்டி அனுப்புவார்கள். பெரும் கொண்ட முதலீடை அவர்கள் அவ்வாறு செய்வார்கள். இவ்வாறு அவர்கள் இந்த முறை செய்கின்றார்கள். இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேள்விப்பட்டு ஊரே ஒன்று திரண்டு, மக்காவுடைய ஊரே ஒன்று திரண்டு, அவர்களுடைய ஊருடைய பொருளாதாரம் சகலதும் ஒன்று சேர்த்து அனுப்பிய இந்த குறைஷி படையை நாங்கள் இடையில் நிறுத்தி அதை எங்களுடைய வசமாக்கிவிட்டால் எங்களுக்கு இஸ்லாத்திலே பெரும் கொண்ட வெற்றி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முடிவெடுக்கிறார்கள். காரணம், அந்த குறைஷிகளுடைய பெரும்பாலான சொத்துக்கள் இஸ்லாமிய சஹாபாக்களுடைய சொத்துக்களை சூறையாடப்பட்ட சொத்துக்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்து 100-150 சஹாபாக்களை இந்த பயண கூட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த சஹாபாக்களும் உஷைரா என்ற ஊரை அடையும் பொழுது இந்த பயண கூட்டம் குறைஷிகளுடைய
அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்த இந்த மிக பெரும் பொருளாதாரத்தை முதலீடு செய்ய வந்த இந்த பயண கூட்டம் மதீனாவை தாண்டி சிரியாவை அடைந்து விட்டார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏமாற்றத்தோடு கேள்விப்படுகிறார்கள். ஏமாற்றத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்ப மதீனாவுக்கு திரும்புகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போன கூட்டம் எப்ப வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் வருவதை உளவு பார்ப்பதற்கென்றே 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். நேரம் வந்தது. அந்த சஹாபாக்கள் உளவு பார்த்தார்கள். இந்த குறைஷிகள் திரும்பி வருவதை அவர்கள் கண்டுவிட்டார்கள். அவர்களுடைய உளவு பார்த்ததின் மூலமாக இவர்கள் வருவதை கண்காணித்து விட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து அந்த உளவு பார்த்து அந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், மிக பெரிய வியாபார குழு வருகின்றது யா ரசூலல்லாஹ். சுமார் 300-400 ஒட்டகம், 50,000 தங்க தீனார்களோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் வந்து சொல்கின்றார்கள். சகோதரர்களே, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே இருந்த சஹாபாக்களிடத்திலே உடனே உத்தரவிட்டார்கள், அன்புள்ள தோழர்களே, இதோ குறைஷிகளுடைய வியாபார குழு மதீனாவை கடந்து செல்ல இருக்கின்றது. நீங்கள் அவர்களது செல்வங்களை எல்லாம் நாம் எம்வசம் ஆக்க வேண்டும் என்றிருந்தால் உடனே வெளியேறுங்கள், உடனே உங்களுடைய படையை தயார் செய்து வெளியேறுங்கள் என்று சொன்னவுடனே அங்கே இருந்த 313 சஹாபாக்கள் தயாராகிறார்கள். யுத்தத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்ட அழைப்பு அல்ல இது. இந்த பயண கூட்டத்தை மடக்குவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த அழைப்பு இது. எப்படி என்றால், விரும்பியவர்கள் வந்தால் போதும் என்றுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை, எங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மதீனாவுடைய சில தூர பிரதேசத்திலே மேய வைத்திருக்கின்றோம் நாயகமே, அவைகளை போய் எடுத்து வரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை வேண்டாம், இப்பொழுது யார் தயாராக இருக்கிறீர்களோ நீங்கள் மாத்திரம் வந்தால் போதும். 313 சஹாபாக்கள் தயாராகி விட்டார்கள். இருந்த மாதிரி அவர்களுடன் இருந்த வாகனங்களை பொறுத்து இருந்தது 2 குதிரை. சகோதரர்களே, 70 ஒட்டகம், 2 குதிரை, ஒரு சில ஆயுதங்கள், இவ்வளவுதான். சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். 2 குதிரை, 70 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்திலே 3 பேர்களாக ஏறி வாருங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தம் என்றால் ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் அல்லவா பயணிக்க வேண்டும். இருக்கின்ற ஒட்டகத்தில் 3 பேர்களாக ஏறி வாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மதீனாவிலிருந்து புறப்படுகின்றார்கள். பள்ளிவாசலிலே தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி கண் தெரியாமல் இருந்த ஒரு சஹாபி உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமத் செய்யும்படி அவரை நியமித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகின்றார்கள். ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒட்டகத்திலும் 3 பேர். தான் நபி எனக்கு ஒரு ஒட்டகம் தர வேண்டும் என்று கேட்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் 2 சஹாபாக்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே ஏறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் சென்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அடுத்த சஹாபாக்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறங்க விடுவார்களா? கண்மணி நாயகம் நடந்து போவ நாங்கள் ஒட்டகத்தில் ஏறுவதா? அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்களே அமர்ந்து கொள்ளுங்கள் நாயகமே, நாங்கள் நடந்தே வருகிறோம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்களே ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் எல்லாம் என்னை விட பலசாலிகள் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற கூலிகளை விட்டும் நான் தேவையற்றவனும் அல்ல. எனக்கும் கூலி வேண்டும், எனக்கும் நன்மை வேண்டும்.
நான் கீழே இறங்குகிறேன், உங்களுடைய முறையின்படி நீங்கள் ஒட்டகத்திலே ஏறுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியான ஒரு பெருந்தன்மை, எப்படியான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒரு வகையாக இந்த குறைஷிகளுடைய பயணக்குழு தலைவர் அபு சுஃபியான் கேள்விப்படுகிறார். பெரும் கொண்ட 50,000 தங்க தீனார்களோடும் 300-400 ஒட்டகங்களோடும் வந்தவர். அவர் யோசிக்காமல் புத்தி இல்லாமல் வரக்கூடியவரா? அவரும் கொஞ்சம் புத்திசாலி. யோசிக்கின்றார், யாராவது எங்களுடைய இந்த பயணக்குழுக்கு எதிராக யாரும் வந்திருக்கிறார்களா என்று அவரும் ஆராய்ச்சி செய்கிறார். இப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கேள்விப்படுகிறார், 2 பேர்கள் உளவு பார்க்க வந்த உடையத்தை கேள்விப்படுகிறார். அந்த சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்கள் வந்தது. உடனே அந்த சஹாபாக்கள் கட்டிய ஒட்டகங்கள் கட்டிய அந்த இடத்துக்கு கிட்ட போய் பார்க்கிறார். ஒட்டகத்துடைய மலங்கள் கழிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் அப்படியே தன்னுடைய காலால் அந்த மலத்தை அப்படியே அலசுகிறார். அங்கே அந்த மலத்தில் ஈச்சம்பல கொட்டைகள் இருந்ததை கண்டார். உடனே அவர் புத்திசாலி, அவர் எண்ணினார், இது மதீனாவுடைய ஒட்டகத்துடைய மலங்கள் தான், இது முஹம்மது நபி முஹம்மதுடைய ஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்க்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார். உடனே அவருடைய பயணக்குழுக்குள்ளே இருந்த ஒரு கொடிய ஒருவன், ஒரு பொய்காரன், லம்லம் இப்னு அம்ரில் கிஃபாரி என்கின்றவனை அழைத்து, நீ உடனே ஓடிப்போய், மிக வேகமாக ஓடிப்போய், நீ குறைஷிகளுக்கு அறிவி, முஹம்மதால் எமது வியாபார குழுக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை அறிவி என்று சொன்னார். அவன் கொஞ்சம் விவரமான ஆள். எந்த அளவுக்கு என்றால், அவன் மிக வேகமாக 2 நாட்களுக்குள் மிக வேகமாக மக்காவுக்குள் ஓடி சென்று மக்காவுடைய ஒரு உயர்ந்த மலைக்கு மேல் ஏறி அவன் என்ன செய்தான் என்று தெரியுமா? ஒட்டகத்துடைய மூக்கை அறுக்குகின்றான். அதனுடைய ஒட்டகத்துடைய சேணத்தை தலைகீழாக மாற்றி அதை வைத்துவிட்டு தன்னுடைய சட்டைகளையும் கிழித்துவிட்டு, குறைஷிகளே குறைஷிகளே, ஆபத்து ஆபத்து, எங்களுடைய பயணக்குழுக்கு ஆபத்து, எங்களுடைய வியாபார குழுடைய நிலைமை என்ன? முஹம்மது எம்முடைய குழுவை அவர் இடை மறிக்கிறார், எமக்கு ஆபத்து, எம்முடைய சொத்துக்களுடைய நிலைமை என்ன என்று சத்தமிட்டு கதறுகின்றார் இந்த லம்லம் இப்னு அம்ரில் கிஃபாரி. உடனே குறைஷிகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் சகோதரர்களே. சுமார் 1300 காபிர்கள், அபூ ஜஹலுடைய தலைமையிலே 1300 காபிர்கள். இந்த முஹம்மதுக்கு எவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நாம் படையெடுப்போம், நாம் பெரும் ஆயுதங்களோடு படையெடுப்போம், அந்த கூட்டத்தை அழித்தொழிப்போம், நாம் அவர்களை அழித்தொழித்து விட்டு வருவோம் என்று அங்கே தயாராகின்றார்கள். 100 குதிரைகள், சஹாபாக்களுடைய தரப்பிலே 2 குதிரைகள் தான், 100 குதிரைகள். இந்த காபிர்கள் மத்தியிலே கணக்கில்லாத அளவுக்கு ஒட்டகங்கள், எண்ண முடியாத அளவுக்கு ஒட்டங்கள், கவச ஆடைகள், ஆயுதங்களோடு இவர்கள் மதீனாவை நோக்கி புறப்படுகின்றார்கள் இந்த காபிர்கள் சகோதரர்களே. இப்படியான நேரத்திலே இந்த அபூ சுஃபியான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இவர் என்ன செய்கிறார்? மதீனா வழியாக வராமல் ஜித்தா வழியாக தன்னுடைய பயணக்குழுவை அழைத்து செல்கிறார், பாதுகாப்பாக செல்கிறார். உடனே கடிதம் ஒன்றை அனுப்புகிறார் இந்த குறைஷிகளுக்கு. குறைஷிகளே, எங்களுடைய சொத்துக்கள் எதுவுமே தவறவில்லை, பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் யாரும் படையெடுக்க வேண்டாம், நீங்கள் யாரும் வர வேண்டாம், நாங்கள் சேஃபாக நாங்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்ற கடிதம் குறைஷிகளை நோக்கி அனுப்புகிறார் அபூ சுஃபியான். இந்த கடிதம் அபூ ஜஹலுடைய கையிலே போய் கிடைத்தது. சொன்னான் அபூ ஜஹில், நாங்கள் முடிவெடுத்ததை மாற்ற மாட்டோம், நாங்கள் எல்லோரும் போறோம், அடிமைகளை இரவிலே ஆட விடுவோம், மதுபானங்களை அருந்துவோம், ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவோம், இந்த முஹம்மதுக்கு எங்களுடைய படைகளுடைய பலத்தை காட்டுவோம் என்று கர்வத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த அபூ ஜஹில். காபிர்கள் சில பேர்கள் சொன்னார்கள், அவர்களும் நம்மளுடைய குடும்பம் தானே,
எங்களுடைய சாச்சா பெரியப்பாமார்களுடைய மக்கள்கள் அல்லவா, நம்மளுடைய சகோதரர்கள். எங்களுடைய சொத்துக்கள் தான் பாதுகாப்பாக திரும்பி விட்டது. நாம் ஏன் பிரச்சனைக்கு போக வேண்டும்? நாம் ஏன் யுத்தத்துக்கு போக வேண்டும்? ஆனால் அபூஜஹில் கேட்பதாக இல்லை சகோதரர்களே. உடனே 1300 காபிர்களில் 300 பேர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று யுத்தத்திலிருந்து விட்டோ ஆயிட்டாங்க. இப்ப 1000 பேர்களோடு அபூஜஹில் கர்வத்தோடு போய் கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இப்படியான நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேள்விப்படுறாங்க, அபூஜஹலுடைய தலைமையில் குறைஷிகள் பெரும் படையெடுத்து இஸ்லாத்தையும் சஹாபாக்களையும் அழிப்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள் என்பதை கேள்விப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியான ஒரு நேரம் யோசித்து பாருங்கள். யுத்தத்துக்காக வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயணிகளை மடக்குவதற்காக, சொத்துக்களை மடக்குவதற்காகத்தான் வந்தார்கள். இங்கே காபிர்கள் படையெடுத்து வந்ததை கேள்விப்படுறாங்க. இப்ப ஆலோசனை எந்த விடயமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆலோசனை செய்வார்கள். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய ஆலோசனை என்ன? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எழும்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க சொன்னால், நீங்க எதை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு தயார் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்கள் எழும்புறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எழும்பினாங்க, நீங்க யுத்தம் செய்வதற்கு தயார் என்றால் நாங்களும் தயார் யா ரசூலல்லாஹ். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, மூசா நபியுடைய கூட்டத்தினர்கள் இஸ்ரவேலர்கள், மூசாவே நீயும் உண்டு அல்லாஹ்வும் யுத்தம் செய், நாங்கள் ஒளித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை போன்று சொன்னதை போன்று நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். நீங்க யுத்தத்துக்கு தயார் என்றால் உங்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு நாங்க தயார் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்பவும் ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், யுத்தத்துக்கு தயார் என்று சொன்னவர்கள் எல்லாம் முஹாஜிர் சஹாபாக்கள், மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனார்கள். உதவி செய்த அன்சாரிகள், எல்லாவற்றையும் முட்டு கொடுத்தவர்கள், போன சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரி சஹாபாக்களுடைய ஆலோசனையை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழும்புகிறார்கள். எழும்பி சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலே, அன்சாரிகள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நாயகமே, கடலில் எங்களை மூழ்க சொன்னாலும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி நாங்கள் மூழ்வதற்கு தயார் யா ரசூலல்லாஹ். நிறைய வார்த்தைகளை பேசுறாங்க. அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, இந்த வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெரும் கொண்ட உற்சாகத்தை கொடுத்தது சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சீரு வ அப்ஷிரு, கிளம்புங்கள் தோழர்களே, பதிரை நோக்கி கிளம்புங்கள் தோழர்களே, நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உற்சாகத்தோடு செல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், இதோ அந்த இடத்தில் காபிர்கள் அழிவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமானவர்களே, யுத்தத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஆக குறைந்த 313 சஹாபாக்களும் தயாராகிவிட்டார்கள். இந்த படைக்கு, ஒட்டுமொத்த படைக்கு தலைவராக முஸ்அப் இப்னு உமைர் என்கிற சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைவராக நியமித்தார்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராகவும், அன்சாரி சஹாபாக்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தலைவராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நியமிக்கிறார்கள். இப்படி நியமித்தாச்சு. ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 16வது நாள் சகோதரர்களே, பத்ருடைய இடத்தை அடைந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும். பத்ர் என்பது அது ஊருடைய பெயர். முன்னர் ஒரு காலத்திலே பத்ர் என்கின்ற ஒரு நபர் ஒரு கிணறொன்றை தோண்டினார். அந்த கிணற்றுடைய பெயர் பத்ர். காலப்போக்கிலே அந்த ஏரியா முழுக்க பத்ர் என்று சொல்லப்பட்டது. அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அங்கே யுத்தத்திற்காக வேண்டி தயார் செய்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ரமலான் பிறை 16. இந்த படைகளை, இந்த பயண குழுக்களை தடை செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிளம்பியது ரமலான் பிறை 12.
பிறை 16 பத்ருக்கு கிட்டே நெருங்கி விட்டார்கள். பத்ருக்கு கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய பொழுதுதான் அங்கே சில விடயங்கள் நடைபெறுகின்றது. குறைஷிகளும் அவர்களுடைய படைகளோடு அவர்களும் பத்ருக்கு கிட்டே நெருங்குகின்றார்கள். இவர்கள் நெருங்குவதற்கு முன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு கிட்டே நெருங்குகின்ற சமயத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார். ஹுபாப் இப்னுல் முன்திர் என்கிற சஹாபி, அல்லாஹ்வுடைய ரசூலே, அரஐத ஹாதல் முன்சில மன்சிலன் அன்ஸலகஹு அல்லாஹு அம் ஹுவ ரஅயு. நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவது அல்லாஹ்வுடைய வஹியா அல்லது உங்கள் முடிவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இது என்னுடைய யுத்த தந்திரம், என்னுடைய முடிவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமானவர்களே, உடனே அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இங்கே நிறைய கிணறுகள் இருக்கின்றது, எல்லா கிணறுகளை நாம் கைவசப்படுத்தி விட்டால் எமக்கு பெரும் கொன்ற பலமாக ஆகிவிடும் என்று அந்த சஹாபி சொன்னதின் பிரகாரம் எல்லா கிணறுக்கும் முந்திய இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் ஆரம்பமாக போகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முந்திய அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவில்லை. இரவு நேரம் அல்லாஹு தஆலா மலையை பொழிவித்தான். எல்லா சஹாபாக்களும் தூங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு பெருங்கொண்ட ஆறுதல் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூங்கவில்லை. ஒரு மரத்துக்கு கீழே இருந்து நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், இந்த இருக்கின்ற இஸ்லாமியர்களே கொஞ்ச கூட்டம் இவர்களும் அழிந்து விட்டார்கள் என்றால் லா துபத் ஃபில் அர்ல், இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் நாயனே என்று கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நேரத்திலே அபூஜஹில் என்ன செய்கிறான்? உளவு பார்ப்பதற்காக வேண்டி மதீனா வாசிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க என்பதை பார்ப்பதற்காக வேண்டி உமைர் இப்னு வஹப் என்பவரை அனுப்புகிறார். அவர் வருகிறார். வந்து பார்த்தால் பெரிதாக யாரும் இல்லை, 2-3 குழுக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர் பார்த்துவிட்டு போய் சொன்னார், அபூஜஹிலே, ஆக்கள் பெரிதாக காணவில்லை, ஆனால் மதீனாவுடைய ஒவ்வொரு ஒட்டகமும் அது மரண வெறியோடு வந்திருக்கிறது என்பதை நான் காணுகிறேன். அவர்கள் மௌத்தாகின்ற எண்ணத்தோடு வந்திருப்பதை காண்கிறேன். நாம் அவர்களுக்கு அழைப்பதற்கு முன் எங்களில் ஒருத்தரை அவர்கள் கொல்லாமல் விடப்போவதில்லை. அதனால் நாம் இதை விட்டும் நாம் வெளியேறுவோம், எமக்கு பிரச்சனை தேவையில்லை என்று சொல்கிறார்கள். கேட்பான அந்த அபூஜஹில் கர்வத்தோடு இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலானுடைய பிறை 14 சஹருடைய நேரம், யுத்தம் நடைபெறப் போகின்றது. எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, முதலாவதாக முஸ்லீம்கள் எந்த யுத்தத்தையும் ஆரம்பிப்பது கிடையாது. அவர்கள் முதலாவதாக அவர்கள் கை வைத்தால் தான் அவர்கள் திரும்ப கை வைப்பார்கள். இது இஸ்லாமிய இயல்பு. நாங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இயல்பை கூட பார்க்கலாம். முஸ்லிம்களுக்கு கை வைத்ததின் பிறகுதான் முஸ்லிம் நாடுகள் கை வைத்த வரலாறுகளை நாங்கள் மறக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் இருந்த அந்த சமயத்தில் தான் ஒரு காபிர் என்ன செய்கின்றான் என்றால், அந்த பத்ரை அடைய வேண்டும், பத்ருடைய கிணற்றை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான்? மிக வேகமாக, என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பத்ருடைய கிணற்றை அடைவேன் என்று அவசரமாக ஓடி வருகிறான். அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்பவன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் மடக்குகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஓடி போய் அவனை வேகமாக சென்று அவனை வெட்டுகின்றார்கள். உடனே பிடிவாதத்தோடு அவன் தண்ணீர் தடாகத்தை நோக்கியே தவண்டு வந்து அவன் தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறான். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவன் நெருங்க அப்படியே வெட்டி சாய்த்து விட்டார்கள். உடனே இப்பொழுது குறைஷிகள்ல இருந்து 3 பேர் முன்னுக்கு வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலீத் இப்னு உத்பா. உடனே சஹாபாக்களில் அன்சாரி சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அவுஃப், முஅவ்விஸ், அப்துல்லா இப்னு ரவாஹா என்கிற இந்த 3 சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைக்க, உடனே அந்த குறைஷி காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மது,
இவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? நீ முஹாஜிர்களை குறைஷிகளை அனுப்பு, அவர்கள் மதீனாவாசிகள், அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? இவர்களெல்லாம் எங்களோடு சண்டை பிடிப்பதற்கு தகுதியானவர்களா தரமானவர்களா என்று ஏளனமாக அந்த குறைஷி காவிர்கள் சொல்கின்றார்கள். உடனே சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், கும் யா உபைதா, கும் யா ஹம்ஸா, கும் யா அலி. உபைதாவை எழும்பி செல், ஹம்ஸாவை எழும்பி செல்லுங்கள், அலியே எழும்பி செல். இப்ப சஹாபாக்கள் முன்னோக்கி செல்கின்றார்கள். உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உத்பாவோடு சண்டை பிடிக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷைபாவோடு சண்டை பிடிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலீத் இப்னு உத்பாவோடு சண்டை பிடிக்கின்றார்கள். இதிலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தித்த உடனே ஷைபாவை கொண்டு விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலீத் இப்னு உத்பாவை சந்தித்த உடனே சாய்த்து விடுகிறார்கள். ஆனால் உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உத்பா என்பவன் போராடி உபைதா ரலியல்லாஹுடைய கையை வெட்டி விட்டார். உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு உடனே இந்த உத்பாவோடு போராடி அவனை கொன்றுவிட்டு உபைதா ரலியல்லாஹு அவர்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. இரண்டு சாரார்களும் சேர்ந்து விட்டார்கள். பெரும் கொண்ட மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் துஆ கேட்கிறார்கள். தன்னுடைய அக்குள் தெரியும்படி கேட்டார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த சிறிய இந்த இஸ்லாமிய கூட்டம் அழிந்து விட்டால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் நாயனே, அல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தன்னுடைய அக்குள் தெரியும்படி துஆ கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை கீழே விழுகிறது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய், போதும் யா ரசூலல்லாஹ், போதும் நாயகமே, உங்களுடைய துஆக்கள் வீண் போகாது யா ரசூலல்லாஹ், போதும் நாயகமே, அழாதீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சகோதரர்களே, துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், இஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நாயகமே, உதவி கேட்டீர்களா? உங்களுக்கு நாங்கள் பதிலளித்து விட்டோம், உங்களுக்கு உதவி கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயிரம் 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 மலக்குமார்கள் தொடர்ந்து வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கினார்கள். சகோதரர்களே, இன்றும் உம்ராவுக்கு போனால் பத்ருடைய யுத்தம் நடைபெற்றதற்கு அருகிலே ஒரு மண்மலை இருக்கிறது. அந்த மலையுடைய பெயர் ஜபலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கிய மலை. அந்த மலையிலிருந்து தான் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிர் யா அபூபக்கர் அதாக நஸ்ருல்லாஹ். அபூபக்கரே, அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டது, அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டது, உனக்கு நற்செய்தியை நான் சொல்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் கைகளிலே தன்னுடைய கையால மண் அள்ளி ஷாஹத்தில் வுஜூ, தன்னுடைய கைகளால மண் அள்ளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி படைக்கு வீசினார்கள். ஒவ்வொரு குறைஷி காபிர்களுடைய முகத்திலும் அந்த மண் பட்டது. நாசமா போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை அள்ளி எறிந்தார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், வமா ரமைத இதி ரமைத வலக்கின்னல்லாஹ ரமா. நாயகமே, அந்த மண்ணை நீங்க எறியவில்லை, நான் தான் எறிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரிகளே, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு சஹாபி ஒரு காபிரை வெட்டுவதற்காக வாளை உயர்த்துகிறார். வாளைத்தான் உயர்த்தினார் நாயகமே, அதற்கு முன்னால் அவனுடைய தலை இரண்டாக புலந்து பூமியிலே கிடக்கிறது யா ரசூலல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை செய்தது மூன்றாவது வானத்து மலக்கு என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் ஓங்குவார்கள், வாள் கழுத்திலே பட்டிருக்க மாட்டாது, ஆனால் காபிர்களுடைய தலை இரண்டாக பிளந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவைகளெல்லாம் செய்தது வானத்துடைய மலக்குமார்கள் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு உற்சாகமூட்டி கொண்டிருக்கிறார்கள். கூமு இலல் ஜன்னா, கூமு இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்காக வேண்டி எழுந்திருங்கள், சொர்க்கத்திற்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள், சொர்க்கத்திற்காக வேண்டி எழுந்திருங்கள்
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே உமைர் இப்னு ஹுமாம் என்கிற ஒரு சஹாபி, அவர் சொர்க்கமா சொர்க்கமா அடடே சொர்க்கமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வாறு சொன்னாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த சொர்க்கத்தில் ஆசையின் காரணமாக நான் நுழைய வேண்டும் என்று தான் யா ரசூலல்லாஹ் சொன்னேன். அவர் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்னக மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கவாசிகளில் நீயும் ஒருவன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தவர் உடனே சொன்னார், நான் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு முடிக்கும் வரை உயிரோடு இருந்தால் அது மிக நீண்ட வாழ்க்கையாகிவிடும், அதனால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஓடிப்போய் அவரும் யுத்தம் செய்து ஷஹீதாகி விடுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர், இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்திலே யுத்தத்துடைய முக்கியமான புள்ளி அபூஜஹில். இந்த அபூஜஹில 2 சிறார்கள் தேடி வருகிறார்கள். 2 சிறார்கள், பருவ வயதை அடைந்த 14 வயதுள்ள முஅவ்வித் என்ற 2 சிறுவர்கள் தேடி வருகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து, யா அம்மி ஹல் தஅரிபு அபா ஜஹில், அபூ ஜஹில் உங்களுக்கு தெரியுமா, அபூ ஜஹில் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஏனப்பா கேட்கிறீங்கன்னு கேட்கிறார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இல்லை, என் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய விரோதி, அவனை நான் கொல்ல வேண்டும் என்று அந்த சிறார்கள் பேசுகிறார்கள். உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதோ ஒட்டகத்தில் கர்வமாக வந்து கொண்டிருக்கின்றானே படைகளுக்கு மத்தியில், அவன்தான் அந்த கொடியவன் அபூஜஹில் என்றாங்க ஸல்லல்லாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. இந்த சிறார்கள் ஓடி போறார்கள். ஒருத்தர் வீழ்த்துகிறார். அபூஜஹில் கீழே விழுந்து கிடக்குகின்றான். அவன் சாவவில்லை, கீழே விழுந்து கிடக்கும் பொழுதும் அவன் சொல்கின்றான், வெட்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது, அன்சாரி விவசாயிகளுடைய ஒரு சிறுவன் என்னை வெட்டி போட்டானே என்று எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த அபூஜஹில். இந்த வழியால வந்தவங்க தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த அபூஜஹிலுடைய காதையும் வெட்டி அவனுடைய தலையை கழுத்தை வெட்டி மிக கஷ்டப்பட்டு, இவர்கள் எப்படி என்றால் பலமற்ற ஒரு பலவீனமான ஒரு சஹாபி, கஷ்டப்பட்டு கயிறால கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள் அபூஜஹிலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அபூஜஹிலை வெட்டி விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா, இதோ இந்த உம்மத்துடைய ஃபிர்அவுன் இவன் தான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்திலே மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி சொன்னார்கள், உதுனும் பி உதுனின் வர்ரஅஸு சியாதா. சகோதரர்களே, பெரியோர்களே, அபூஜஹில் அறுத்த காதுக்கு காது ஈடாகி விட்டது, தலை போனஸாக கிடைத்து விட்டது என்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். காதுக்கு காது ஈடாகி விட்டது, தலை போனஸாக கிடைத்தது என்றார்கள். என்ன விடயம் என்றால், ஆரம்பத்திலே தொழுவதற்கு ஒளித்து தான் சஹாபாக்கள் தொழுதார்கள். குர்ஆன் ஓதுறதுக்கும் மறைமுகமாகத்தான் ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதை கேட்டால் சிலர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடும் அல்லவா, நீங்கள் சத்தமிட்டு குர்ஆனை ஓத வேண்டும் என்றார்கள். ஓதுவதற்கு யாரும் முன்வரவில்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் போய் கஅபாவில் சத்தமிட்டு அழகாக ஓதுகிறேன் யா ரசூலல்லாஹ். அந்த காவிர்கள் எல்லாம் பலத்தோட இருந்த நேரம் கஅபாவுடைய வாசலுக்கு வந்த அர்-ரஹ்மானிர் ரஹீம் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான். ரஹ்மான் சூராவை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சத்தமிட்டு ஓதுறாங்க. அபூஜஹலுடைய காதில கேட்டுகி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பத்தி, ரஹ்மான பத்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுறாங்க. இந்த குர்ஆனை கற்று தந்தவன் அவன்தான், மனிதனை படைச்சவனும் அவன்தான் என்ற இந்த வசனத்தை ஓதும் பொழுது அபூஜஹில் ஓடி வருகிறான். என்ன ஓதுறாய், என்ன சத்தம் போடுறாய் என்று இதே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை ஓட திரட்டுகிறான். ஓடி இந்த சஹாபி குர்ஆனை ஓதுறாங்க. சகோதரர்களே,
ஓடும் பொழுது தன்னுடைய கையில் இருந்த வாளால இந்த சஹாபியுடைய காதை அறுத்து கையில கொடுத்து அனுப்பிட்டான் அபூஜஹில். அழுது கொண்டு வருகிறார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அழுது கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் மாத்திரம் சிரித்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், என்ன ஜிப்ரீல், நீங்கள் மட்டும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய தோழர் காதறுக்கப்பட்டு அழுது கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் மட்டும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா முஹம்மத் சயஅதி யௌமுன் தல்ஹகு ஃபீஹி மிம்மா ஃபஅல ஹாதா பி. முஹம்மதை அறிந்து கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும் அபூஜஹலுக்கு எதிராக இந்த பலவீனமான, இந்த ரொம்ப சக்தியற்ற, இந்த பலவீனமான இந்த சஹாபி அபூஜஹலுடைய காதை அறுக்கின்ற காலம் வரும், அதை நினைச்சுத்தான் நான் சிரிக்கிறேன் என்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அபூஜஹலை வெட்டி கொண்டு வரும் பொழுது ஞாபகப்படுத்தினார்கள். காதுக்கு காது, தலை போனஸாக கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, இப்படியான நேரத்திலே பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், ஏற்கவில்லை அந்த நேரம், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க சொன்னாங்க கடைசி நேரத்தில் பேசும்பொழுது, அல்லாஹ் தகப்பனாரே, பத்ர் யுத்தம் நடைபெறும் பொழுது 2-3 தடவை எனக்கு முன்னால் நீங்கள் வந்து போனீர்கள். என்னுடைய தகப்பன் வருகிறார்கள் என்பதனால், அவர்கள் காவிர்களுடைய பக்கம் இருந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார். என்னுடைய தகப்பன் என்பதனால் நான் உங்களை விட்டு விட்டேன் என்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மகனே, லவ் ரஐதுக லகதல்துக ஃபில்லாஹ், நீ என்னை விட்டு விட்டாயா? நான் உன்னை பத்ர் யுத்தத்தில் கண்டிருந்தால் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை கொண்டிருப்பேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது ஈமானுக்கும் குஃபுருக்கும் உள்ள போட்டி. இதிலே மகன் பிள்ளை என்று பார்த்திருக்க மாட்டேன், உன்னை கொண்டிருப்பேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்கள், இப்படியான இந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் 14 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், 70 காவிர்கள் கொல்லப்பட்டார்கள். மிக பெரும் வெற்றியை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு கொடுத்தார். பெரும் பெரும் காவிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பெரும் பெரும் காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பெரும் ஒரு வெற்றியை இந்த பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வெற்றியாக கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பத்ர் யுத்தத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் யாரும் அல்லாஹ் என்று சொல்வதற்கோ, முஸ்லிம் என்று சொல்வதற்கோ, நோன்பு நோட்பதற்கோ நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். அப்படியான அந்த யுத்தத்திலே அல்லாஹ் பெரும் கொண்ட வெற்றியை கொடுத்தார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அப்படியான அந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும். இன்று எமது உம்மத்தினர்கள் ஒவ்வொரு நாளும் கொடியவர்கள், யூதர்கள், நசராணிகளினால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகின்ற இந்த தருணத்திலே நாங்கள் எங்களுடைய உம்மத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உம்மத்தை நினைத்து கவலைப்படாதவன் மோமினாக இருக்க மாட்டான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே அதிகமான அமல்களில் ஈடுபட்டு எமது உம்மத்தினர்களுக்காக வேண்டியும், கஷ்டப்படுகின்ற எமது சமூகத்திற்காக வேண்டியும் துவா செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்கள் ஊரிலே ரஹ்மத் செய்து விடுவாயாக. யா ரப்பே, எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரஹ்மானே, நாங்கள் பாவிகள் யா ரப்பே, பாவங்கள் செய்தவர்கள் யா ரப்பே, மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் இருக்கின்றோம் யா ரப்பே, எங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே, நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக, சுவனத்தை வாஜிபாக்கி விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்கள் ஊரிலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சொரிந்து விடுவாயாக. வாஹிரத்தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم، واستغفر الله هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. ما دامت السماوات والأرض، أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه بها 10. رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن شبتي الشهيدين ساداتنا الحسن